வணக்கம், வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் மைதா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் தயிர், 1/4 டீஸ்பூன் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் நெய், அது கூடவே சுகர் சிரப் பண்ணுறதுக்கு 2 கப் சுகர், கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், பாதி எலுமிச்சை பழம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து இதை நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் சேர்த்துக்கலாம். அது கூடவே நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நீங்கள் உருக்கி கூட சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். மாவு கூட அந்த நெய் தயிர் எல்லாம் மிக்ஸ் ஆகணும், அந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிடிச்சோன்னா இந்த மாதிரி வரணும். அதான் நம்ம எல்லாமே கரெக்டாக சேர்த்துருக்கோன்னு அர்த்தம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பூரி மாவு போல் நல்லா கலந்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், நல்லா டைட்டாக. இதை நம்ம இப்படி எடுத்து பார்த்தோன்னா நான் உள்ளார லேயர் லேயராக தெரியணும். அவ்வளோதான், நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் சேர்த்துக்கோங்க. 2 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், நல்லா சர்க்கரைலாம் கரைஞ்சி நல்லா ரெடியாக இருக்குது. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு சிறு கம்பி பதம் வரணும், அதான் பாதுஷாவுக்கு கரெக்டான இது. இப்போது நம்ம சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக எலுமிச்சை பழம் சேர்த்து அடுப்பை நிறுத்திடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசையணும், அப்போ தான் நல்லா வரும். நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ இதில் நம்ம சின்ன சின்ன பாலாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. நல்லா உருட்டிட்டு நடுவில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2 சைடும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, ஒரு 10லேருந்து 15 டைம். அப்போ தான் உள்ளார நல்லா லேயர் லேயராக வந்திருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதே மாதிரியே நம்ம எல்லா மாவையும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது சுகர் சிரப்லாம் உள்ளார இறங்கி நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ண பாதுஷாவை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும், அப்போ தான் உள்ளாரெல்லாம் நல்லா வெந்து நல்லாயிருக்கும். இப்போது எல்லா சைடும் வேகிற மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வெந்ததும் இப்போ நம்ம வெளில எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி செவந்து இருக்கணும். இதை நம்ம ரெடி பண்ண சுகர் சிரப்பில் சேர்த்துருங்க. சர்க்கரை பாகில் 5லேருந்து 10 நிமிஷம் இது ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் உள்ளாரெல்லாம் இறங்கி. பாருங்கள், இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நம்மளோட பாதுஷா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.